தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 34 முதல் அதிகாரம் 11 இறைவசனம் 1 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தாம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 15ஆம் வாரம் ஜூலை 15ஆம் தேதி 2024ஆம் வருடம் திங்கட்கிழமை. இந்த நற்செய்தியில் பாரு, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் எச்சரிக்கை விடுக்கிறார். ஓகேங்களா? என்ன எச்சரிக்கை? நான் ஒன்றும் அமைதியை கொண்டு வந்தேன்னு தான் நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அமைதியை மட்டும் கொண்டு வரல. நான் ஒரு வாளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அறுக்கக்கூடிய வாளை கொண்டு வந்திருக்கேன். அந்த வாள் என்ன பண்ணும்? எல்லா குடும்பங்களையுமே 2ஆக பிரிக்கும். மாமியார் மருமகள். ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்திலே பாருங்களேன், நம்ம அப்பா அம்மாங்களுக்கு மைண்ட் செட்டு வேறு மாதிரி இருக்குது. பிள்ளைகளுக்கு மைண்ட் செட்டு வேறு மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு மைண்ட் செட்டு வேறு மாதிரி இருக்குது. ஓகேங்களா? கரெக்டுங்களா? ஸோ இப்போ வர காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே ஆன்மீகம் சார்ந்த மைண்ட் செட்டு இல்லாமல் போகுது. ஸோ எல்லோரும் பிரிக்கிறாங்க. மகனுக்கு எதிராக தந்தை தாய் எல்லாருமே பிரிஞ்சு தான் இருக்காங்க. அதை இயேசுவா அப்பயே சொல்லிட்டாரு. அது இப்போ நடந்துகிட்டு இருக்குது. பாருங்கள், நீங்களே பாருங்கள். நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயோ இந்த காலத்தில் இப்படிலாம் பேசலாமா அப்படின்வாங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறார் இயேசப்பா. அது மட்டும் இல்லாமல் அதனால தான் என்ன சொல்கிறாரு ஃபைனலாக, நீ ஒன்றும் உன் பையனையோ உங்கள் அப்பாவையோ எல்லாத்தையும் அன்பு செய்ய வேணாம், முதல்ல என்ன அன்பு செய்ய அப்படிங்கிறாரு. என்னை அன்பு செஞ்சினா தான் உனக்கு விண்ணரசு கிடைக்கும். விண் உலகத்தில் உனக்கு சரியான இடம் கிடைக்கும். நீ பூமியில் வாழ்கிற மக்களை அன்பு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பூமியில் மட்டும் நீ சந்தோஷமாக இருந்துக்கலாம். ஆனால் விண்ணுலக வாழ்க்கையில் நீயே சாகத்தான் போகிறீங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலுக்குமே நமக்கு ஏற்ற கைமாறு கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. அதனால் நீங்கள் நல்லது செய்கிறதுக்கு யோசிக்க வேணாம். ஓகேங்களா? டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப 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 வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயம். இதை நம்ம என்ன சொல்கிறது, இதை நம்ம ஒரு தாரக மந்திரமாக இதை மனசில் பதிச்சே வச்சுக்கலாம். என்னது? தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் அப்படின்ட்டார். ஓகேங்களா? ஸோ நாம் என்ன பண்ணணும், நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா உடனே கடவுளை பழி துரைக்கிறது. என்னப்பா உங்கள் கோயிலுக்கு வந்தேன், சாமி கும்பிட்டேன், நன்மை வாங்கினேன், என்னப்பா என்னை விட்டீங்கன்னு அவர்கிட்ட போய் சண்டைக்கு போகிறது. இப்படி பண்ணக்கூடாது. அவரோட நம்ம சிலுவை நமக்கு வாழ்க்கையில் இந்த பூமி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டத்துக்கு நாம் என்ன பண்ணணும், அதை சுமந்துக்கிட்டு கடவுளை புகழ்ந்து வாழ்ந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும். நம்ம அதுக்குரிய கைமாறு பெறுவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.